ஏய், டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்காம இருக்கீங்க? அம்மாக்கு தூங்கும். நாளைக்கு காலையில ஸ்கூல் போக தேவையில்ல. ஓகே மேம். ஓகே. நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம். யாரு? எந்த பசங்க? மச்சான் அந்த பசங்க யார் தெரியுதா? அன்னைக்கு கோயில் பார்த்தோம் தெரியுமா? ஒரு ஆண்டி கூட வந்திருந்தது. அவங்க பசங்க தான் போல இது. அம்மா தான் அப்படின்னு பார்த்தா பசங்க எப்படி இருப்பாரான்? இது வந்து கிராமம் மச்சான். நம்ம ஊர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாக்கா இங்க இருக்கிற பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. அதாவது இவங்க இப்ப இங்கேயே இப்படி இருக்காங்க, அப்ப சிட்டில எப்படி இருந்திருப்பாங்க? என்னத்த சொல்றதுனே தெரியல. அம்மா தான் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்க எப்படி இருக்கு? நமக்கு எதுக்கு ஊர் ரொம்ப நம்ம போவோம். சரி, போயிட்டு 6 மணிக்கு மேட்ச் இருக்குது, மறக்காம வந்துடுறேன்னா. சரி வா. சரி, வந்துடுறேன். என்னப்பா அதிசயமா இருக்க? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. சேலெல்லாம் கட்டின்னு சூப்பரா இருக்கீங்க. என்ன விசேஷம் சொல்லுப்பா. இல்ல, நான் பண்ணது பெரிய தப்புன்ட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா தப்பண்ண? நான் பண்ற மாதிரியே மாடர்ன் ட்ரெஸ் பசங்களும் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்போ ஒரு சிலர் பசங்களை பார்த்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா சரியா இருந்தா பசங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா பசங்க என்ன பார்த்து அப்படி பண்ண சொன்னேன். அதுதான் பசங்களுக்கே என் எதிர்கே ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, நம்மளை பார்த்து தானே பசங்க அப்படி மாறிடுச்சு, நம்ம இனிமேல் ஒழுங்கா இருக்கணும். அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்க வந்து அம்மாவை பார்த்து தான் முக்கால்வாசி எல்லாம் செய்யும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கலாம். அப்படி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை, பட் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அது நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு புரியல. இன்னைக்கு நம்ம பசங்களை ஒருத்தவங்க அப்படி பேசும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. சரி விடு, நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் அவன்கிட்ட, எதுவும் கேட்கல. சரி, நீயே பற்றி திரும்ப வந்து விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, இப்போ புரிஞ்சிக்கணும்ல. சரி, அதெல்லாம் எதுக்காக பார்த்துலாமா? சரி பாரு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னே கண்டிப்பாக நிறைய பேர் கோவம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அந்த பொண்ணு அவ்வளோ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணலையே, அதே நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் வந்து கோயிலில் அப்புறம் பொது இடத்துல வந்து ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதனால சின்ன குழந்தைங்களாம் அதை பார்த்துட்டு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். பட் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ரொம்ப ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா அதுவும் குழந்தைங்க கிட்ட தவறாக போய் சேருன்றதுக்காக மட்டும் தான் நாங்கள் அப்படி எடுக்காமல் கொஞ்சம் டீசெண்டாக எடுத்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மட்டும் திட்டுங்க. இதில் நடிச்சவங்களை யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நான் சொன்னதை மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ அவங்களும் தப்பு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.